இங்கே இரு, இதோ வரேன். என்னது? புது பொண்ணுக்கு புகுந்த வீட்டோட வரவேற்பு. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. கீதா, நீ வெளியே போ. வரும்போதே வா. யோ யோ நில்லையா? எதுக்கு? நீயும் புது மாப்பிள்ள தானே? காஃபியா டீயா? காஃபி. புடவை நல்லா தானே இருந்தது. ஒரே கசகசன்னு இருந்துச்சு. எப்படிதான் இந்த கூரைப்படவெல்லாம் கட்டுறாங்களோ, எப்படா வீட்டுக்கு வந்து அவுத்து போடுவோன்னு இருந்துச்சு. தப்பா? இதென்ன ஷோகேஸ்ல சோப் டப்பா? அது 3ஆம் கிளாஸ்ல கட்டுரை போட்டிக்கு எனக்கு கிடைச்ச அவார்ட். இது இது 5ஆம் கிளாஸ்ல கவிதை போட்டிக்கு கிடைச்சது. இது 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 வந்து 8ஆம் கிளாஸ்ல கட்டுரை போட்டிக்கு எனக்கு கிடைச்சது. இப்ப பாரு. ஐயோ சூப்பரா இருக்கு. உள்ள என்ன? வளையல். சின்ன வயசுல ஒரு தரம் எங்க அக்கா என்ன அடிச்சு உடைஞ்ச அவங்க கை வளையல். மேல இருக்கிறதுல என்ன? இதெல்லாம் புத்தகம் படிச்சு வாங்கினது. அது வாழ்க்கையை படிச்சு வாங்கினது. ரொம்ப கேக்குற. இது எதுக்கு? கதவுட. பாட்டி காலத்து மிஷின் மாதிரி இருக்கு. அம்மா காலத்து மிஷின். எல்லா அம்மாவும் பிள்ளைங்களை அடிச்சு வளர்ப்பாங்க. எங்க அம்மா இதை அடிச்சு எங்களை வளர்த்தாங்க. அப்பெல்லாம் எங்க அம்மாவோட விரல் அசைவுலதான் எங்க வாழ்க்கையே இருக்கும். சோகமா இருக்குல்ல? மேலவா. இது வந்து இதான் எனக்கு தெரியுமே. இதுக்கு எதுவும் குட்டி கதை இல்லையா? இதுக்கு குட்டி கதை இல்ல, பெருங்கதை தான் இருக்கு. இனிமேதான் ஆரம்பிக்கணும். ஐயோ, தப்பில்லைன்னு சொன்ன. அங்க தப்பு இல்ல, இங்க தப்பு. அந்த இன்னொரு பூ இல்லைங்களா? எது? ஜாதி மல்லியா? இல்லைங்களே. அப்ப இந்த பூ ஒரு 10 முழம் கொடுங்க. என்ன மோகன் சார் கண்டுக்காம போறீங்க? டேய் மோகன், எப்பரா இருக்க? இருக்கேன். வீட்டுல ஜானகி குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டோடா. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா. இல்ல கௌரி, அது சரி வராது. ஏன்? என்னடா என்ன பேசுற நீ? அந்த இடத்துக்கு எத்தனை வருஷமா போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல கௌரி. அம்மா உன் ஒய்ஃபா என்னால பார்க்க முடியாதுடா. எனக்கு அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் கிட்ட எப்படி அறிமுகப்படுத்துவேன்? நீ படைப்பாளிப்பா. படைப்பாளிங்கிறவன் மனுஷனுக்கு அப்பாற்பட்டவன் சொல்லுவாங்க. ஆனா நான் சாதாரண மனுஷன் தான். சாரி கௌரி, இது மாதிரி ஏதாவது பேசிடுவேன்டா. நான் கண்டுக்காம போலான்னு பார்த்தேன். கிளம்புறேன். அடே அப்பா, என்ன இதெல்லாம்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல? ஓ, நீ பகல்ல தானே வந்திருக்க, ராத்திரி வந்தது இல்ல? நான் வயசுக்கு வந்து ஆம்பளை இல்லாத ராத்திரியே பார்த்தது இல்ல. எனக்கு போய் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்ற. சிரிப்பு தான் வருது. இது வரைக்கும் மத்தவங்க சந்தோஷத்துக்காக எத்தனையோ ராத்திரி நீ முடிச்சிட்டு இருந்திருப்ப. இது முத ராத்திரி. தனியா நிம்மதியா நீ தூங்க போற முத ராத்திரி.
ஹலோ, என்ன டென்ஷன் ஆயிட்டியா? சும்மா விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன். இந்த தனிமையையும் அதுல கிடைக்கிற அமைதியையும் முழுசா அனுபவிச்சு பாரு. குட் நைட். தூக்கம் வரலையா? என்னென்னமோ வருது, தூக்கம் தான் வரல. இதை கேட்டுக்கிட்டே கண்ண மூடு, தானா தூக்கம் வரும். ம்.